வணக்கம். கரூரில் 41 பேரை இழந்துவிட்டு நிற்கின்ற இந்த துயரமான நேரத்தில் சில விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. திரு விஜய் அவர்கள் சம்பவம் நடந்தபோது என்ன செய்தார்? இதற்கு முன்னால் திரு கருணாநிதி அவர்கள் 1975களில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தினால் பழைய தலைவர்களுக்கும் அவர்கள் தொண்டர்கள் மேல் வைத்திருந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் இவருடைய தொண்டர்கள் மேல் இவர் வைத்திருக்கும் நேசத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். நான் 17 வயது சிறுவனாக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். அப்போது முதல்வராக திரு கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பலை உச்சத்தில் இருக்கிறது. ராமநாதபுரத்திற்கு ஏன் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினோம் என்பதற்கு விளக்க பொதுக்கூட்டத்திற்காக அமைச்சர்கள் நிர்வாகிகள் பேசி முடிக்கின்றனர். என் பெரியப்பா வீட்டில் தங்கி கொண்டு கல்லூரி சென்று வந்து கொண்டிருந்தேன். எம்ஜிஆருக்கு ஆதரவாக கல்லூரியில் போராட்டம் நடக்க கல்லூரி ஒரு வாரம் விடுமுறை விடப்படுகிறது. கருணாநிதி அவர்களின் தீவிர ஆதரவாளரான பெரியப்பா வாடா கருணாநிதி செல்லலாம் என்றார். நான் அப்போதே காமராஜர் அவர்களின் விசுவாசி. இருந்தாலும் பெரியப்பா விருப்பத்தின்படி கூட்டத்திற்கு சென்று பெரியப்பாவின் அருகில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டேன். அப்போதெல்லாம் சேரெல்லாம் போட மாட்டார்கள், தரையில் தான் அமர வேண்டும். அது ராமநாதபுரம் அரண்மனைக்கு முன்பு 3 ரோடுகள் சந்திக்கும் இடத்தில் கூட்டம். கருணாநிதி அவர்களின் பேச்சை கேட்க எப்பொழுதும் ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனால் கொந்தளிப்பான் அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக மக்கள் நின்றதாலும் உண்மையான திமுக தொண்டர்கள் மட்டுமே கூடியிருந்தார்கள். திரு கருணாநிதி அவர்கள் பேச ஆரம்பித்த உடனேயே எங்கிருந்து தான் அவ்வளவு கூட்டம் வந்ததோ தெரியவில்லை. 3 ரோடுகளில் கருணாநிதி ஒழிக எம்ஜிஆர் வாழ்க என்ற கோஷத்துடன் கூட்டத்தை நோக்கி கற்களை வீச ஆரம்பித்தார்கள். அசம்பாவிதம் ஏதும் நடக்கலாம் என்பதால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. போலீஸ் அந்த வன்முறை கும்பலை நோக்கி லத்தியை தூக்கி கொண்டு துரத்தி கொண்டு ஓடுவார்கள். சிறிது தூரம் சென்றதும் வன்முறை கும்பல் பக்கத்தில் சந்துகளில் ஓடி மறைவர். போலீஸ் திரும்பி வந்ததும் மீண்டும் கற்களுடன் ஓடி வந்து தாக்குதல் நடத்துவர். கருணாநிதி அவர்கள் பேசி கொண்டிருந்த மேடையிலும் கற்கள் வந்து விழுந்தன. அப்பொழுது பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர்கள் மேலும் கற்கள் விழுந்து மண்டை உடைந்தது. உடனே கருணாநிதி மைக்கிலேயே காவலர்களுக்கு காயமடைந்தவர்களை ஆஸ்பத்திரிக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். போலீஸ் அதிகாரி ஒருவர் கருணாநிதி அவர்களின் அருகில் சென்று கலவரம் அதிகமாக இருக்கிறது, தயவு செய்து பேச்சை முடித்து கொள்ளுங்கள், தங்கள் ஹோட்டலுக்கு சென்று விடலாம் என்றார். ஆனால் கருணாநிதி மறுத்துவிட்டார். பயந்து ஓடினார் கருணாநிதி என்று நாளைக்கு எழுதுவார்கள். நான் இதே இடத்தில் நாளைக்கும் வந்து பேச வேண்டும். நடப்பது நடக்கட்டும், நீங்கள் தொண்டர்களை காப்பாற்றுங்கள் என்று கூறிவிட்டார். 1 மணி நேரமாக கல்லறி நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி பேசி அமர்ந்து விட்டார். அவ்வப்பொழுது காயமடைந்த தொண்டர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் பெரியப்பாவை காப்பாற்றி அழைத்து செல்ல உள்ளே நுழைந்தார். ஆச்சரியப்பட்ட கருணாநிதி, இவ்வளவு கலவரத்திலும் எதற்காக வந்தீர்கள் அம்மா என்றார். அதற்கு பெரியம்மா, இவர் உங்கள் பேச்சை கேட்டே ஆக வேண்டும் என்று வந்துவிட்டார், இவரை காப்பாற்றி அழைத்து செல்வதற்காகத்தான் வந்தேன் என்றார். கருணாநிதி சிரித்து கொண்டே, முரத்தால் புலியை விரட்டி அடித்த தமிழ் குலம் அல்லவா வீர தமிழச்சி நீங்கள் என்று சிரித்தார். போலீஸ் அதிகாரி மீண்டும் வந்து, ஐயா, கலவரத்தை அடக்க கண்ணீர் புகை கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தினால்தான் கலவரம் அடங்கும் என்றார். கோபமாக பார்த்த கருணாநிதி, என்மேல் இன்று கல்லறியவர்கள் நேற்று வரை என் கட்சிக்காரர்கள், இன்று எம்ஜிஆருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள், நாளை உண்மை அறிந்து என்னிடமே வருவார்கள், என் உடன்பிறப்பு அவன் என்று கூறிவிட்டு அவர் காதில் ஏதோ சொன்னார். காட்சிகள் மாறின. போலீஸ்காரர்கள், திமுக தொண்டர்கள் எல்லார் கையிலும் ஏற்கனவே வீசப்பட்ட கற்கள் இருந்தன. கலவரக்காரர்களை நோக்கி
கற்களை வீச ஆரம்பித்தார்கள். கலவர கும்பல் கலைந்து ஓடியது. அப்போதும் அந்த கலவர கும்பலில் காயமடைந்தவர்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டார் கருணாநிதி. திமுக தொண்டரும் அமைதியாக கலைந்து செல்லும் வரை பாதுகாப்பாக மேடையில் அமர்ந்திருந்த கருணாநிதி அதன் பிறகு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு அதன் பிறகு அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். தன் முன்னாள் தொண்டர்களுக்கு கூட எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று தன் உயிருக்கும் கவலைப்படாமல் களத்தில் நின்றார் திரு கருணாநிதி அவர்கள். இன்று நீங்கள் என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும். வந்தபோதே பார்க்கிறார், மக்கள் நெரிசல் தாங்காமல் ஒரு இடத்தில் நிற்க முடியாமல் முன்னும் பின்னும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதில் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த நெரிசலில் மயக்கமடைந்து தொண்டர்கள் சரிகிறார்கள். உடனே ஒரு தண்ணீர் பாட்டிலை தூக்கி வீசுகிறார் விஜய் அவர்கள். அவருடைய பவுன்சர்களும் ஆதவ அர்ச்சனா அவர்களும் பாட்டில்களை வீசுகிறார்கள். அப்போது கூட கூட்டத்தை கலைந்து போக கேட்டுக்கொள்ளவில்லை. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள் என்கிறார் என்று சத்தம் போடுகிறார். மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பவர்கள், கட்டவுட்டில் தொங்கிக் கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாருமே தொண்டர்கள் ஏறி நிற்கிறார்கள். அவர்கள் கீழே விழுந்தால் என்னாவது? அவர்களை இறக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் கூட கொடுக்காமல் அவர் பேச்சை தொடர்கிறார். அரசியல் பேசுவதை விட்டு இப்பொழுதெல்லாம் தனிமனித தாக்குதல்களிலேயே அதிகமாக ஈடுபடுகிறார். ஒரு செருப்பு அவரை நோக்கி வீசப்படுகிறது. யாரோ ஒரு 9 வயது குழந்தையை காணவில்லையாம். தம்பிகளா, கொஞ்சம் கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு கீழே இறங்குகிறார். இதே அவர் குழந்தையாக இருந்தால் சாதாரணமாக கடந்து போய் விடுவாரா என்ன? கேரவனுக்குள் செல்கிறார். என்ன நடந்தால் என்ன என்று 2 மணி நேரத்தில் சென்னைக்கே தன்மேல் தாக்குதல் நடந்து விடுமோ என்று அஞ்சி இவரை நம்பி வந்த கூட்டம் என்ன ஆனால் என்ன என்று அம்போவென்று விட்டுவிட்டு ஓடிவிட்டு 3 நாள் கழித்து ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். ஏன் லேட்டாக வந்தீர்கள்? குறிப்பிட்ட இடத்திலேயே போலீஸ் நிற்க சொன்னபோது கேட்காமல் அந்த கூட்டத்திற்குள் பிளந்து கொண்டு உள்ளே சென்று அதிக நெருக்கடியை கொடுத்தது யார்? ரோடு ஷோ நடத்தி பலாயிரக்கணக்கானவரை கூடவே அழைத்து வந்ததன் காரணம் என்ன? எதற்கும் பதிலில்லை. ஏற்கனவே முப்பெரு விழா நடத்தி அவர்கள் காட்டிய கூட்டத்திற்கு அதிகமாக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கமே விஜய் அவர்களுக்கு இருந்தது என்றே சொல்லிவிடலாம். எதற்கும் பதிலில்லை. இவரை பழிவாங்குகிறார்களாம். ஜெயலலிதா போன்றவர்களுடைய அரசியல் செய்தவர் இந்த சிஎம் இவரை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை. அவர் கொடுத்த அறிக்கையில் எந்த தலைவரும் தன் தொண்டர்களோ மக்களோ இறப்பதை விரும்புவதில்லை. இதை அரசியலாக்காதீர்கள், வீண் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று அறிக்கை விடுகிறார். ஆனால் இவரோ சிஎம் இவரை பழிவாங்குவதாக விமர்சிக்கிறார். இவருடைய அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட நடந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கவில்லை. பணத்தை தூக்கி எறிந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார். இந்த இறப்புகளுக்கும் சிஎம்முக்கும் என்ன சம்பந்தம் என்பதையாவது அவர் கூறியிருக்க வேண்டும். எதற்காக இதில் சிஎம்ஐயோ அவர் கட்சியினரையோ உள்ளே இழுத்து விடுகிறார்? ஆதாரங்கள் இருந்தால் கூற வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு பொதுவாக இவரை பழிவாங்குகிறாம் என்கிறார்கள். இவர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பேரிடம் அரசியல் செய்து வெளியில் வந்திருக்கிறார்கள்? எத்தனை ஆண்டுகள் இவர் சிறையிலும் பல மோசமான விமர்சனங்களையும் சந்தித்து ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இவரை பார்த்து அரசியலே என்னென்று தெரியாத இவர் அறிக்கை விடுவது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இவர் அறிக்கையில் வெற்று அரசியல் இருந்ததை தவிர இறந்தவர்களுக்கான தீர்வோ அதற்கான காரணமோ எதுவுமே இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. இவர் அரசியலுக்கு உகந்தவர் தானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவோடு இரவாக ஓடி வந்து மக்களை காப்பாற்ற நினைத்த சிஎம் இங்கே சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் நிர்வாக அமைப்பை முடுக்கிவிட்டு காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று டாக்டர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸுகள்
அதிகாரிகள் மந்திரிகள் என்று அத்தனை பேருக்கும் உத்தரவிட்டு தானும் நேரில் வந்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டு போன முதல்வரை பார்த்து விமர்சிக்கும் லட்சணம் இதுதானா? உங்கள் அரசியல் முதிர்ச்சி இதுதானா? இளைஞர்கள் தயவு செய்து அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு ஆபத்து என்றால் விட்டுவிட்டு ஓடி பயந்து ஒளிந்து கொள்வார். அவரிடம் ஆட்சியை கொடுத்து விட்டால் இந்த தமிழ்நாடு எங்கு போய் நிற்கும் என்று யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.